Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் some interesting facts and analysis about last year counseling பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து half of the doubts வந்து கிளியர் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். இனிஷியலாக கவுன்சிலிங் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,75,000 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. பட் ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும்போது, ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அண்ட் அந்த டைமில் வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ அப்போவே நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, எப்படி நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்குமா, நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடலாமா, இல்லை கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பயம்லாம் இருந்துச்சு. பட் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை சீட் அலாக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94,000 சீட்ஸ் தான் வந்து டோட்டலாகவே அலாக்கேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து சில காலேஜஸ் விரும்பியிருப்பாங்க, பட் அவங்களோட கட் ஆஃப்க்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சனால மேனேஜ்மெண்ட்லேயும் சீட்டை வந்து புக் பண்ணி வைப்பாங்க. ஒருவேளை கவுன்சிலிங்கில் கிடச்சா போகலாம், இல்லைனா நம்ம அப்படியே டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புக் பண்ணியிருக்க சீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க. சில பேர் நீட் ரிப்பீட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ சும்மா வந்து இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணி வைப்போம், ஒருவேளை நல்ல காலேஜ் கிடச்சா போகலாம், இல்லாட்டி நம்ம நீட்டு தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் அப்படின்ற சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் டீம்டு யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. சில பேர் வேறு ஸ்டேட்டில் கூட ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ப்ராசஸ் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் சம் ரீசன் ஈவன் தோ 1,50,000 சீட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க ஃபைனலாக அலோகேட் ஆனது ரஃப்லி 94,112 சீட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கணும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க, பட் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக வராது, கொஞ்சம் மிஸ் ஆகிடும். சப்போஸ் இப்போ ஒரு காலேஜ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த காலேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு 160 கட் ஆஃப், பட் இவங்களுக்கு 140 150 இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு பார்டரில் அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை கவுன்சிலிங்கில் வந்துச்சுன்னா அது எடுப்பாங்க, இல்லாட்டி டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடுவாங்க. ஸோ இதை மாதிரி சில ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து 160 கட் ஆஃப், உங்ககிட்ட 165 இல்லை 170 இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் எப்போவுமே அந்த பார்டரில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். வேறு சில காலேஜஸும் வேறு சில கோர்ஸும் ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே வந்து கண்டிப்பாக 100% எடுக்கலாம் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்மார்ட் டிசிஷன் எடுங்க. அண்ட் ஸ்மார்ட் டிசிஷன் அப்படின்னும்போது ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணணும், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அந்த காலேஜ் வந்து நமக்கு சூட்டபுளாக அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்ற அந்த டேட்டாவையும் நீங்கள் வச்சுட்டு அந்த காலேஜ் வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கணும். அண்ட் அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைக்குது, எந்தெந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே படிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த காலேஜோட டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஒருவேளை வேறு ஊரில் இருந்ததுன்னா அப்போ ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் போனீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து சீட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது, சில பேர் வந்து நான் ரொம்ப லோ கட் ஆஃப், எனக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்குறது உண்டு. ஸோ டோட்டலாக என்ன கட் ஆஃப் ரேஞ்சிலலாம் இந்த ஹோல் கவுன்சிலிங் ப்ராசஸே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 78 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதனால் இப்போ நீங்கள் ஒரு வேளை நான் வந்து 100 தான் கட் ஆஃப், எனக்கு கவுன்சிலிங்கில் தான் எனக்கு சீட்டு வேணும், வேறு எப்படியுமே எனக்கு வேண்டாம், இதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் வெயிட் பண்ணி அதை கரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அடுத்தது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிஸ். அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 195 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2,108 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுவே 199 கட் ஆஃப் வந்து 308 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 199 அப்படின்னும் போது அது எக்ஸாக்டாக 199 கிடையாது, 199, 199.333,
199.5, 199.67. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த கட் ஆஃப் அப்படின்னும் போது 308 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுவே 198 இந்த கட் ஆஃபில் வந்து 409 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 197ல் 423 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 196ல் 447, 195ல் 441. ஸோ இவங்களாம் வந்து டாப் லேயர் ஸ்டூடெண்ட், அதாவது 195 அண்ட் அபவ் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 2108 ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கம்யூனிட்டியில் இருந்து சீட் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் பார்க்கலாம். டோட்டலாக அவுட் ஆஃப் 2108 இதில் ஓசி கம்யூனிட்டியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் 119 சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் பிசியில் வந்து 1401, பிசிஎம் 83, எம்பிசி 432, எஸ்சி 72, எஸ்சிஏ 1, எஸ்டியில் எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜையும் இதையும் வச்சு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அது வந்து ரிசர்வேஷன் பர்சன்டேஜ். பட் இது வந்து சீட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த கம்யூனிட்டியில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்தந்த கம்யூனிட்டியில் வராங்க. அடுத்து நம்ம இந்த டாப் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ 759 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் அந்த 2108ல் கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதிலருந்தே ஹை ப்ரிஃபரன்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த டேட்டாலேருந்து தெரியும். ஸோ ரீசெண்ட் இயர்ஸாகவே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ 472 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 122 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 55 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 19, சிவில் இன்ஜினியரிங் 10, கெமிக்கல் இன்ஜினியரிங் 6, பயோடெக்னாலஜி 1. அண்ட் இன்னும் இந்த லிஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்குது. நான் ஒரு ஃபியூ பிரான்ச்சஸ், கோர் பிரான்ச்சஸ் மட்டும் நான் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிமாண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அண்ட் லோ டிமாண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் அதில் பார்க்க முடியும். பட் இது வந்து வெறும் 200 to 195 இருக்கிற கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை கம்ப்யூட்டர் சயின்ஸை விடவும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சம்டைம் ஆஃப்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம டோட்டல் அனாலிசிஸ் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 200 to 195 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டியில் எத்தனை ஈச் கேட்டகரியில் எத்தனை பேர் சீட் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்தோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். பட் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கட் ஆஃப்லேருந்து 78 கட் ஆஃப் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிட்டத்தட்ட 94,112 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்திருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்து ஓசி கம்யூனிட்டியில் சீட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2034. பிசியில் 44,000 சம்திங், பிசிஎம்மில் 4,588, எம்பிசியில் 27,000 சம்திங், எஸ்சியில் 13,000 சம்திங், எஸ்சிஏல 2,000 சம்திங், எஸ்டியில் 380. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 94,000 வரும். அகெயின் இந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜை இதோட கம்பேர் பண்ணாதீங்க. அது ரிசர்வேஷன் கொடுத்தது. பட் அல்டிமேட்டாக சீட் எடுத்து இந்த கேட்டகரியில் சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இது. இப்போ டோட்டலாக என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஓவராலாக 200 கட் ஆஃப்லேருந்து 78 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,226. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 94,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்திருக்காங்க. அதில் 21,000 அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்பர், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1/4 அப்படின்னு கூட ரஃப்லி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இதுவும் வந்து ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நல்லா பூம் ஆகிட்டு வர்ற கோர்ஸ். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால நான் வந்து ஏஐடிஎஸ்ஸே எடுத்துக்கிறேன், எனக்கு ஏஎம்எல் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் எடுக்காமல் விட்டுருப்பாங்க. அப்புறம் பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கெமிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் இது லிஸ்ட்டு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபியூ கோர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபியூ அதர் கோர்சஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம், என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அண்ட் டாப் கேட்டகரியில்
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரிஃபர் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஓவராலாக என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது டுவர்ட்ஸ் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம ஃபர்தராக அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம மேலும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அண்டு எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸ் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் டிசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன எபிலிட்டி, நம்ம அப்பாவால் இவ்வளோ தான் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் நம்ம எடுக்கணும். சப்போஸ் ஒரு பேரண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய சன்னோ டாட்டருக்கோ என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 lakh இல்லை 1.5 lakh என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுத்து அந்த கேட்டகரியில் என்ன காலேஜஸ்லாம் இருக்குன்றத ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை எடுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு சில காலேஜஸில் வந்து 2.5 lakh 3 lakh அந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த காலேஜில் வந்து மேபி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். பட் அதுக்காக நம்ம எபிலிட்டியை தாண்டி நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஆஃப் ஆஃப் த கோர்ஸில் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வரக்கூடாது. ஏன்னா சில பேர் அந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, இன் பிட்வீன் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், இப்போ ஃபீஸ் பே பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்மார்ட் டிசிஷன் தான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணோம். பெஸ்ட்டு காலேஜஸ் வித் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல மார்க் இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் போகணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா வேணாமா அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் டிசிஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே, அந்த டொனேஷன் ஓகே அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட்டபிள், எது பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டிசிஷன் எடுத்து ரெடியாக இருப்பீங்க. அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்பின காலேஜ், நீங்கள் விரும்பின கோர்ஸ், நீங்கள் விரும்பின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நீங்கள் விரும்பின லொக்கேஷனில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து டைம் டு டைம் அப்டேட் பண்ணலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.